குளிப்பாட்ட போறோம். எப்பவுமே கௌரி தான் குளிப்பாட்டுவா. ஃபர்ஸ்ட் டைம் நான் குளிப்பாட்ட போறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் நான் மன்னிச்சிடுங்க. ஆல்ரெடி குட்டனை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டான். பட் பரவாயில்ல, இருந்தாலும் பேட் குட்டனா சுத்திட்டு இருக்கான். வாடா குட்டா, நம்ம குளிக்கலாம் வாடா. இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் அவரு குளிப்பாட்ட போறாரு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுடா குட்டா. குட்டா தண்ணி எங்க வருது? இங்க வருது. ஏய் சரி சரி சரி, வா 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 வா. ஃபவுண்டன் மாதிரி வருது தண்ணி. ஏங்க பக்கமா வச்சு நல்லா தான் குளிப்பாட்டுங்க. ஃபவுண்டன் ஃபவுண்டன். போ போ விளையாடு. சரி சரி, மூஞ்சி கூத்தாதீங்க, மூஞ்சி கூத்தாதீங்க. தண்ணி போய் சூப்பரா இருக்கு. வாடா குட்டா, வாடா குட்டா. குட்டமா புடிச்சுதாங்க ஊத்தணும். இப்படி நீங்க விட்டு ஏங்க வீடு ஃபுல்லா தண்ணியாக்கிடுவீங்களாட்டு தெரியுது. வாடா வாடா, இங்க வாடா குட்டா, இங்க வாடா. எரிச்சு ஓடுறான். இப்படி குளிப்பாட்டுனா அப்புறம் ஓடாம பண்ணுவான். தண்ணி குட்டா வாடா. ஏங்க கொஞ்சம் அமுக்கி புடிச்சு உட்கார வைங்க முதல்ல. போடா குட்டா. வா இங்க வா, இங்க வா. நான் தான் கடிச்சு வச்சிடாத நீ. வாடா குட்டா, இங்க வா. தண்ணி குடிச்சா புடிங்க. இல்ல கட்டிக்கிறீங்களா பேசாம அவனை? கட்டிடுறீங்களா அவனை? வாமா, எங்கம்மா ஓடுற நீ? இங்க வா. பாரு எப்படி இருக்கு தண்ணி, ஜில்ஜில்னு இருக்கா? கூடாதா? சரி சரி சரி. குளிச்சுக்கணும்டா குட்டா. நீ எப்படி இருக்க பாரு அழுக்கா. குளிச்சாதான் அழகா இருப்பா. தெரியுமா? சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இப்ப தேடுவாங்க உன்னை காணோம்னு. எல்லாரும் நீ அழுக்கா இருக்கங்கற, நீ குளிச்சுக்க மாட்டேங்கிற. எல்லாரும் குட் பாயா குளிச்சுக்கிட்டானே பரவாயில்லையேன்னு உன்னை பாராட்டினா நீ உடனே ஆடுற. வால் வருப்பதான் புசு புசுன்னு இருக்கும். ஏண்டா குட்டா, புசு புசு குட்டான். அது குளிக்கிற வரைக்கும் ஓட்டம் தான். சரி சரி சரி. கை காட்டு. இந்த காலை நல்லா ஈரம் பண்ணிருங்க எல்லா இடத்தையும். மூஞ்சிக்கு மட்டும் ஈரம் பண்ணாதீங்க. இவ்வளவு டென்ஷன் ஆகி கடிச்சு வச்சிருவாங்க. ஆமா. இந்த கால் காட்டு, இந்த கால் காட்டு. அப்படிதான் டிக்கி கட்டு. பாட்ரா ஆய்க்குண்டியில கழுவி விடுற. சரி ஷாம்பு போடலாமா? ஷாம்பு போடுங்க. நீ ஷாம்பு வந்து தண்ணியில கலக்கி வச்சிருக்கு. அது நல்லா இருக்காது டேஸ்ட். டேஸ்ட் நல்லா நிறைய கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது ஆளுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. குட்டமா குட்டா, குட்டா இன்னைக்கு சிக்கன் சாப்பிடுறியா? நீ நல்லா இருக்காது டேஸ்ட். நீ ஷாம்புல சாப்பிடாதடா, சிக்கன் சாப்பிடு இன்னைக்கு. இருமா இருமா குட்டம்மா. அட மூஞ்சில அடிச்சுடா. இவனை குளிப்பாட்டுறதுக்குள்ள இந்த மாதிரி கொஞ்சமா ஷாம்பு எடுத்து நிறைய தண்ணி போட்டு கலக்கி வச்சுக்கோங்க, நல்லா நுர வர அளவுக்கு. அப்பனா நல்லா நீங்க சீக்கிரமா குளிப்பாட்டிடலாம். எங்க ஓடுற நீங்க? இரு இன்னும் கொஞ்சம் போடலாம். புடிச்சுக்கோங்க நல்லா. அது டேஸ்டா இருக்காது. நான் நாக்கில் நக்கிறாத அப்புறம் வேறம்ப அப்படின்ட்டு இருப்பா. அப்புறம் எப்படி ஐய் அப்படி சொல்லிட்டு வாய் திறந்து போவான். நக்கி பார்த்துட்டு அன்னைக்கு வேப்ப கொட்டை தின்ட்டு உட்காந்துருந்தான்ல, வேப்ப கொட்டை அப்படி சொல்லிட்டு ஓடினான். தின்னு பார்த்துட்டு ஒரே கசப்பு. அது ஆல்ரெடி வந்து காக்கா வாந்தி எடுத்தது. காக்காவே பிடிக்கல துப்புன்னு வேப்ப கொட்டையை தின்னுட்டு குரங்கு மாதிரி முடிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி தேய்க்காதீங்க, நல்லா அமுக்கி தேய்ச்சி விடுங்க. அப்படிதான் அப்படிதான். கொஞ்சம் கழட்டி வச்சுக்கோங்க, நிறைய ஊற்றி விட்டுருங்க. இல்லாட்டி மொத்தமாக ஊற்றி இல்லாமல் அதில் நைன் வரவாறு இப்படி வருதுன்னு நல்லா அமுக்கி தேய்ங்க, அப்போதான் அழுக்கெல்லாம் போகும். அப்படி கடிக்க மாட்டானுங்க, மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் கலக்கி வச்சுட்டு ஷாம்புவை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு பாட்டில்லையோ ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு கப்லேயோ ஊற்றி வச்சுக்கோங்க. போட்டு நம்ம ஈஸியாக வந்து போட்டுக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். நீங்கள் குனிஞ்சு காலை இது பண்ணு, காலை தூக்காதீங்க. உடனே கடிக்கு வர்றான். ஒண்ணு பண்றாங்களாமா இவனை? அடே ஆய் குண்டி குட்டா. எப்பறம் குளிப்பாட்டுங்க. எங்க ஓடுற நீ இப்படியே? இரு இரு.
அடே இங்க இங்க வா குட்டா குட்டா இங்க வா அடி போடுறா வா இல்லைங்க தப்பிக்க பார்க்க அங்கே பக்கத்தில் நிற்க வைக்க இங்கே இல்லை அது பக்கத்தில் நிற்க வைக்கணும் அவ்வளோதான். அவ்வளோதானே குட்டா ஒரு ரவுண்டு குடிச்சாச்சு இன்னொரு டைம் தாங்க போடணும். ஊதி கட்டாதடா இங்கே வை. இரும நம்ம சரி சரி அது வேண்டாம் அட வாய் வைக்காத தலையிருக்கட வைக்கிறது மேல போயிட்டு நீரு எங்க ஓடுற ஓடக்கூடாதுமா குட்டம்மா இருமா இன்னும் போடாமா இவ்வளோ முடிச்சிடலாம். இரு இரு இருடா இருடா குட்டா. ஐயோ வந்துடாத. படுத்துக்க. அங்கே பாருங்க கேமரா பாரு. இல்லை டிங் 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 டிங். சரி சரி ஓகே. படுத்துப்பா படுத்துப்பா. சரிடா குட்டா எதுக்குடா கத்துற நீ பார்த்து என்ன வேணும் உனக்கு? சரி சரி குளிச்சுட்டானாங்க? மூஞ்சி மூஞ்சி மட்டும் ஒன்று மட்டும் தெரியல. மூஞ்சி கஷ்டப்பட்டு குளிப்பாட்டிடுவோம். மூஞ்சி தான் அடுக்காது. இல்லை க்ளவுஸ் நம்மகிட்ட. நாளெல்லாம் கழுவியாச்சு. நிறைய தண்ணி ஊற்றி கழுவணும். சோப் போயிடணும். சரி 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 சரி. மூஞ்சிக்கு சோப் போடுங்க. மூஞ்சிக்கு சோப் போட கடிக்கிறப்பா ஏங்க பண்ணுங்க. அப்புறம் மூஞ்சிக்கு சோப் போடாமல் எப்படிங்க அவனை கூட்டிகிட்டு வருது? எங்கே போகிறீங்க? மூஞ்சிக்கு சோப் போட்டுக்க சாமி. சோப் போட்டுக்கலாம். மூஞ்சிக்கு சோப் போட்டா நீ முடிஞ்சது, ரெடி ஆயிட்ட. டேஸ்ட் இருக்காது திங்காதீங்க. சரி சரி எல்லாம் கட்டி போட்டுருங்க. இப்போ போட்டு மூஞ்சி
மூஞ்சிக்கு போட்டு கடிச்சு வச்சுருவாங்கம்மா. சோப் எடுத்துக்கோங்க டக்குன்னு. அப்படி பண்ணுங்க, பிடிக்குது அந்த மாதிரி பண்ண. சோரிம்மா சோரிம்மா. உயிர் பயத்தோட தான் பண்ணிட்டு இருக்கேன். மரண பயம் கண்ணில் தெரியுதா? குட்டை கொஞ்சம் சவுண்ட் விட்டான்னா அவ்வளோதான் பயந்துருவோம் நம்ம. குட்டா கடிச்சிடாங்க இருக்கா. இன்னொன்று வந்து சோப் போடுறேன். சோப் போட்டால் அது நக்கிக்காத குட்டா, டேஸ்டே இருக்காது அது. இதே மாதிரி பண்ணுங்க, மெதுவாக பண்ணுங்க. நெத்திக்கிட்டேலாம் அழுக்கெல்லாம் போகுதுரோ, இழக்கெல்லாம் போகுதுரோ, குட்டை நக்கி நாராண்டோ. காது வீட்டிங்களா? காது கொஞ்சம் போடலாமா? குட்டா காதுக்குள்ளே போட்டுறக்கூடாது, காதுக்கு மூடி வச்சுட்டு வெளியில தான் பண்ணணும். தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அவனுக்கு ஃபீவர் வந்துடும். போதும், அங்கே கை வைக்காதீங்கண்ணே. அதுதான் எனக்கு கஷ்டம். இங்க பாரு, அப்பதான் நீ அழகா இருப்ப குட்டா. இப்படி பண்ணக்கூடாதுடா குட்டா. குட் பாய். எப்படி கடிக்கும் நம்ம? இல்லை, இது உனக்கு ஒரே ஒரு டெக்னாலஜி தான்டா. அதை மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ அப்புறம் நீ கடிக்க துறக்கிறது வருதோ அதுக்குள்ள வேலையை முடிச்சிடும். ஏங்க மூச்சு முட்டுற மாதிரி பண்ணாதீங்க, விட்டு விட்டு பண்ணுங்க. சரி சாமி, சரி சரி. இங்க வா, இங்க வா, இங்க வா. டேய், வலிக்கி விழுந்துருவேன். இங்க வா, மண்ணுக்குள்ள போயிருவான். ஏங்க புடிங்க. ஏய், இங்க வா, இங்க வா. ஏங்க அது கையோட. டேய் குட்டா, இங்க வா. ஐயோ குட்டா, இங்க வா. குட்டா, இங்க வா, இங்க வா, இங்க வா. தோட்டிக்கோ. மூஞ்சி கழுவுங்க முதல்ல, தூக்கிட்டு போய். அப்படி வருவானா? மூஞ்சி கழுவிட்டீங்களா? மூஞ்சி கழுவிட்டு ஒரு பிரஷ் அடிச்சு விட்டேன். போதுமா? அதுவே போதும் போதும். கடிச்சு வச்சிருவா பாப்பா. இல்ல நல்லா இப்படி பயந்தா என்ன பண்றது? நீ வந்து வெறுங்கையில வச்சு பண்ணி பாரு. நீ க்ளவுஸ் போட்டு தானே பண்ணுவ? வெறுங்கையில தாங்க நான் பண்ணுவேன். நான் க்ளவுஸ்ல எந்நேரம் போட்டுருக்கேன். கடிச்சு கடிச்சு. நீ பாரு எப்படி கடிச்சிருக்கான்னு. நீ லைட்டா ஒரு கேப் விட்டேன், கடிச்சிட்டான். வலிக்குதா? வலிக்குதாவா? குட்டா கடிக்க கூடாதுடா குட்டா. இந்த மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா ரொம்ப போட்டு இப்படி இப்படி ரப் பண்ணாம இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு வெயில் ரொம்ப நேரடியா படாத இடத்துல காட்டி போட்டுருங்க. இல்லைன்னா மண்ணில் போய் புரண்டுருவாங்க. அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் நீங்கள் குளிப்பாட்டணும். காலி பண்ணிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக குளிப்பாட்டணும். மூஞ்சி மட்டும் எப்பவுமே லாஸ்ட்டாக பண்ணணும். பி லாஸ்ட் அதான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக பண்ணிட்டோம்னா நம்ம கடி வாங்காமல் தப்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே பண்ணால் கடி வாங்கிட்டு அப்புறம் பண்ணணும். தலைக்கு காதுகிட்ட மட்டும் நீட்டாக தொடச்சி விட்டுருணும். இந்த மாதிரி ஒரு பழைய பாவாடை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு துவட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால துவட்டுறதுக்கு நீங்கள் போய் அமேசான்ல எல்லாம் வாங்காம பழைய பாவாடை கிழிஞ்சு போனதாக இருந்தது, கரித்துணி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல இவனை குளிப்பாட்டி அதை துவட்டிட்டு அதுக்கப்புறமா கரித்துணியை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, கரித்துணியெல்லாம் பண்ண முடியாது. கரித்துணி மறுபடியும் இதுக்கு தான் வச்சுக்கணும் நீங்கள். இல்லை யூஸ்வலாக இது வந்து வேற நம்ம டர்க்கி டவல் வச்சுருக்கோம் வீட்டில். ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால அவனுக்கு அந்த டவல்லாம் இல்லை, அழுக்காயிட்டான். வந்த இடத்துல தங்க வேண்டியதாக போச்சு. பயபுள்ள அழுக்காயிட்டான் ரொம்ப. அதனால ஃபுல்லாக போட்டு அழகான பாவாடை குட்டை இந்த மாதிரி பண்ணி பாவாடை குட்டை கொஞ்சம் முத்தியம். அது ரெண்டு காலில் விடணும். அதை எடுக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது குட்டை.
கொடு கொடு. இங்க வா பொறுமையாக வாங்கி 2 கால் வை பார்க்கலாம். இங்க பாரு சொன்னா வைக்குமா? நித்தாராக்கு சட்டி திறந்து வச்சா அது கால் போடுவாள்ல, இந்த மாதிரி வச்சுட்டு கால் போடுங்கிறாரு. குட்டா வாடா. ஈரத்துக்கு போய் இப்படி எல்லாம் தேய்ச்சிக்கணும். கேட்கலாம் வாடா குட்டா. தட்டி விட்டீங்கன்னா அது வாடகை வந்து நாங்கள் வெளியே உட்காந்து வெளியே வேண்டாம், மண் மறுபடியும் வந்து படும். இங்கேயே கட்டி போட்டுல ஒரு இடமா. காலையில் தான் கூட்டி விட்டுருக்குறேன் பழிச்சு. சரி சரிம்மா. இந்த கால் கட்டு. இதுக்கெல்லாம் கடிக்கிறேன். உங்களால் நீ என்ன கடிச்சிட்ட? குட்டம்மா ஏன்டா இப்படி குறும்பு பண்ற? சரி ஓகே சரிம்மா. இந்தா கேண்டி இந்தா. அமைதியா இருந்தீங்கன்னா தான் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். அமைதியா போட்டுக்கோத. வாக்கிங் போகணுமில்ல, போட்டா தானே வாக்கிங் போக முடியும். கடிக்கூடாது குட்டா. என்ன பண்ற? ஊசாய் போச்சு, ரொம்ப டைட் ஆகி போச்சு. டைட்டை மேலே ஏற்றணுங்க. அப்படி அதே மாதிரி அந்த சைடும். சரிம்மா, இங்கே பேர் தங்கம், உனக்கு நீ வாக்கிங் போகணுமில்லடா குட்டா. போட விட மாட்டேங்கிறான். அதை லூஸ் பண்ணிடுங்க நல்லா. வீடியோக்கு லைட் வர மாட்டேங்குது. ஒரு வழியாக போட்டாச்சு. அப்படியே கையோடு பிடிச்சி கட்டி வச்சிருங்க. பாடி பெல்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டாச்சு. இப்படி தாங்க ஒவ்வொரு டைமும் பாடி பெல்ட் போடும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதனால தான் அவசரத்துக்கு இவனுக்கு வந்து சுச்சு வந்துருச்சு, எங்களுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து வேகமாக அந்த இதை போடுறோம். ஏன்னா இவன் இவ்வளோ குறும்பு பண்ணுவான் பாடி பெல்ட் போடுறதுக்கு. ஓகே, கட்டி வச்சிருங்கப்பா கொஞ்ச நேரம். இல்லை இது கழட்ட முடியாது. இல்லை இது கழட்ட முடியாது. அது முன்னாடி இருந்தது தான் லூஸாக இருந்தது, இப்போ கழட்ட முடியாது. ஒரு வழியாக குட்டனை குளிப்பாட்டி நல்லா துவட்டி இப்போ வந்து ஹிப்பெல்ட்டும் போட்டு கட்டி வச்சாச்சு. எப்பவுமே கட்ட மாட்டவனே, ஏன்னா கட்டினோம்னா அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், நல்லா ஃப்ரீயாக விட்டுருவோம் இந்த ஓடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கட்டி வைக்கலாம் மண்ணுக்குள்ளே போய் நல்லா பரண்டு ஃபுல்லாக மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி ஆயிடும். அதனால் கட்டி வச்சாச்சு. அப்புறம் அவனுக்கு ட்ரீட்டும் கொடுத்தாச்சு. எப்பவுமே குளிச்ச உடனே கௌரி ட்ரீட் கொடுத்துருவா, ஏதோ ஒரு சின்ன ட்ரீட்டு இந்த மாதிரி. அதே மாதிரி நானும் அவனுக்கு கொடுத்துட்டேன். குட் பாயாக இருந்திருக்கான். குட் பாய்ன்னு சொல்ல முடியாது, பட் குட் பாய் தான்.